ஓம் காளி ஓம் நமச்சிவாய. ஓம் பிரம்மா போற்றி, ஓம் விஷ்ணுவே போற்றி, ஓம் சிவனே போற்றி, ஓம் திரிமூர்த்தியே போற்றி, ஓம் திரிசக்தியே போற்றி, ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்குறது பித்ரு சாந்தி பூஜையை பற்றி, தர்ப்பணங்களை பற்றி. இன்றைக்கி புரட்டாசி பக்திக்குரிய மாதமாக கருதுவாங்க. புரட்டாசி இந்த வர்ற மாதங்கள் பூரா பக்தியான மாதம். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் பக்தியான மாதங்களாக போகும். இந்த புரட்டாசியை பற்றி இந்த அமாவாசையில், புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ஆன்மாக்களுக்கு தர்ப்பணம் குடிக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக, பித்ருங்களுக்கு சாந்தி பண்ணக்கூடிய ஒரு தர்ப்பணமாக, ஒரு அமாவாசையாக விளங்குது. இப்போ அமாவாசைகளை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இதுக்கெல்லாம் பூஜைகளுக்காக முக்கியமாக இந்த எல்லா அமாவாசையும் பௌர்ணமி ஒரு சக்தி நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு காரியங்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு காரியங்கள். அதுபோல் அந்த புரட்டாசி வரக்கூடிய இந்த வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை பித்ரு தர்ப்பணம் பண்ணக்கூடிய அமாவாசையாக நம்ம முன்னோர்கள் செய்திருக்காங்க. இந்த புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசையில் பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் திதி கொடுக்கறதுக்கும் நம்ம உகந்த அமாவாசையாக கருதப்படுது. இப்போ இந்த அமாவாசை, புரட்டாசி அமாவாசை பொதுவாக ஆன்மாக்கள் அமாவாசைக்கு ஒரு சில ஆன்மாக்கள் பூமியில் போகும். அப்போ நேரம் நம்ம முன்னோர்களுக்கு, நம்ம உகந்தப்பட்ட, நமக்கு உரிமையான, நமக்கு பாத்தியப்பட்ட ஆன்மாக்களுக்கு நம்ம முன்னோர்கள், தாத்தா பாட்டன், இல்லை நமக்கு உறவினரான ஆன்மாக்களுக்கு நம்ம தர்ப்பணம் திதி அமாவாசையில் கொடுப்பாங்க. அது சாதாரணமாக இருக்கும். வந்தாலுமே அவங்க முழு சக்தியோடு பூமியில் இறங்க மாட்டாங்க. சிலர் வருவாங்க, சிலர் வராமல் இருப்பாங்க. மற்ற அமாவாசையில் கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு 100ல் 10% 10 பங்குதே அவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணக்கூடிய பலன், உணவு நீரும் கொடுக்கக்கூடியது அங்கே போய் சேரும். மகாலய அமாவாசையில் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது அவங்களுக்கு உணவு நீரும் பசி தாகமும் நீங்கக்கூடிய ஒரு செயல் இந்த மகாலய அமாவாசையில் பண்ணக்கூடிய பூஜையில் அவங்களுக்கு முழுமையாக போய் சேரும். மகாலய அமாவாசையில் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பண பூஜையும் திதி பூஜையும் பித்திருக்களுடைய பூஜையும் பித்திருக்களுக்கு முழுமையாக போய் சேரும். இந்த அமாவாசையில் மட்டும்தான் பூமிக்கு வேறு வேறு இடத்துல இருந்தும், சூட்சம உலகத்திலிருந்தும், ஆவி உலகத்திலிருந்தும் பூமியில் முழுமையாக நம்முடைய முன்னோர்களும், பிறப்பில் போகாத முன்னோர்களும், இறந்து இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் பூமியை நோக்கி வரும். அது தற்கொலை அடைந்த ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, இயற்கையிலே இறந்த ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மகாலய அமாவாசைக்கு, இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசைக்கு பூமியை நோக்கி வரும். வரக்கூடிய சக்தி, அதனுடைய கதவுகள் பூமியில் திறந்தே இருக்கும். எளிதாக உள்ளே வரும். அனைத்து விதமாக நல்ல ஆன்மா, கெட்ட ஆன்மா அனைத்து வரும். ஆத்மா சாந்தி இல்லாத ஆன்மாக்களும், அது ஆன்மா சாந்தி அடையாத ஆன்மாக்களும், நிறைவேறாத ஆன்மாக்களும் இங்கே பூமியில் போகும். அதற்கான பசி தாகத்தோடு அலையும். அந்த மாதிரி நேரங்களில் அது சம்மந்தப்பட்டவங்க அந்த முறையில் அதுக்கு, அந்த ஆன்மாக்களுக்கு பூஜையும் திதி தர்ப்பணமும் பித்ரு தர்ப்பணமும் பண்ணி நீர்நிலையில் பண்ணும்போது அவங்க அதை வாங்கிக்கிட்டு சாந்தி அடைஞ்சு போயிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச ஆன்மாக்களாக இருந்தாலும், தெரியாத ஆன்மாக்களாக இருந்தாலும், அந்த அமாவாசை என்று நம்ம தர்ப்பணம் அவங்களை பல ஆன்மாக்கள், சாந்தி இல்லாத ஆன்மாக்கள்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த உணவு நீரும் பசியும் தாகமும் போய் முழுமையாக போய் சேரும். இது நம்ம முன்னோர்கள் வழி வழியாக இந்த வழியை கடைபிடித்து வருகின்றார்கள். அந்த வழியில் உடம்பை விட்டு விடுதலை அடைந்த ஆன்மாக்களுக்கு, பூமியை விட்டு இந்த உடம்பை விட்டு சென்ற ஆன்மாக்களுக்கு நாம் பண்ணும்போது முழுமையாக இருக்கும். மேலும் நம்ம தாத்தா போட்டோம் பழைய நம்ம
கூட பிறந்து நம்முடைய தாத்தாவும் பாட்டன் இவங்களுடைய ஆன்மாக்களுக்கு நம்ம பண்ணும்போது அவங்க வேறு பிறப்பில் எடுத்திருந்தாலும் அவங்க வேற சொல்லி நம்ம பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணம் அவங்க எந்த பிறப்பில் எங்கே போய் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு உதவியாக போய் சேரும். அவங்களுக்கு பசியாக இருந்தாலும் சரி, தாகமாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ணக்கூடிய பூஜை அந்த பிறப்பில் அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்குரிய அந்த கஷ்டங்களை நீக்கும். அதுக்காகத்தான் நம்ம தர்ப்பணம் பண்ண சொல்கிறாங்க. முன்னோர்களுக்கு ஏன் பண்ணுறோம்னா, மறுபிறப்பு பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு போய் அது போய் சென்றடையும் அப்படிங்கிற நம்முடைய முன்னோடைய அதிகமான நம்பிக்கை. இந்த வகையில் இந்த ஆன்மாக்கள் பல சுத்தமாக இருந்தாலும் நல்ல ஆன்மாவும் கெட்டமாக இருந்தாலும் பொதுவாகவும் சில ரிஷிகளும் சித்தர்களும் இந்த புரட்டாசி அமாவாசையில் ஆன்மா சாந்தி இல்லாத ஆன்மாக்களுக்கு சாந்தி கொடுப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஆன்மாக்களுக்கும் இந்த அமாவாசையில் பூஜை பண்ணி அவங்களுக்கு முழுமையான தர்ப்பணம் பண்ணும்போது அவங்களும் பசிதாங்கி நீங்கி அந்த பிறப்பில் பிறந்து இருந்தக்கூடிய அந்த ஆன்மாக்கள் நன்மை அடைந்து அந்த நன்மை அடைவதனாலே அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து அந்த ஆசீர்வாதம் மீண்டும் பல மடங்காக வட்டியோடு பல மடங்காக திரும்பி நமக்கு வரும் அப்படிங்கிற முன்னோடைய வாக்கு. அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களையும் நல்ல நாட்களையும் அமாவாசை பௌர்ணமி முக்கியமான நாட்களையும் தெய்வீக வழியில் நல்ல வழியில் செயல்பட்டு நம்முடைய ஆன்மாவும் மற்றவருடைய தர்மமும் சிறக்கிறதுக்கான வழிகளை பின்பற்றி ஆன்மாவை உயிர் நிலைக்கு கொண்டு செல்வோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.